ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து சிஓசி விளையாடிட்டு இருக்கோம். எவனே நம்ம இந்த பொழந்துட்டான் பொழுது. ஸோ யார் பொழந்துருக்கா ரிப்ளை பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த ஏர் வைஸில் வச்சு நம்மளை பொழந்துடுறானுங்க. ட்ராகன் இறக்கி விட்டு பலூன் இறக்கி விட்டுறானுங்க. இதிலே வச்சு நம்மளை செஞ்சிட்றானுங்க. யார் டிஃபென்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை நம்மள்ட்ட. அடுத்தது அதுதான் அப்கிரேட் பண்ணும் பொழுது. ரைட்டு, நம்ம போய் 4 பேர்த்து அடிக்கும் போது நம்மளையும் 4 பேர் அடிக்க தான் செய்வோம். முடிச்சிட்டானுங்க. ஓகே, இவனை அடிக்கணும்னா நமக்கு வந்து நம்மள்கிட்ட இவங்க இன்னும் அப்கிரேடில் தான் இருக்காங்க பொழுது. இல்லை, அப்கிரேட் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓய் இங்கே இருக்காங்களா? ரைட்டு, இன்னும் 26 மினிட்ஸ் 27 மினிட்ஸ் கழித்து தான் நம்மளை என்னது போட முடியும். சரி, இப்போதைக்கு நம்ம ஏதாவது அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா வால் அப்கிரேட் பண்ணலாம், கெனான் அப்கிரேட் பண்ணலாம். சரி, 2 போட்டு விடுவோம். அப்கிரேட் போடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்கிரேட் 10 ஹவர்ஸ். இவங்க இன்னும் 9 ஹவர்ஸ் முடியும். வால் ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா? 50,000 போட்டு வால் அப்கிரேட். ட்ரெஷரியில் ஏதாவது ஃபண்ட் இருக்கா? எல்லாத்தையும் போடு. வால் அப்கிரேட் போடு. அப்கிரேட் ஓகே. பெட்டர். போடு. 1 2 3. மண்டூஸ் வால் பிரேக்கர் உடைங்கடா. டே, எங்கடா போய் உடைக்கிறீங்க? டே, என்ன பண்ணுறீங்க? இங்கே போடு. வாத்தலைவா மழை இறக்கி விடு. எல்லாத்தையும் இறக்கி விடு. எல்லாத்தையும் இந்த சைடு இறக்கி விடு. இங்கே போடு. வேகமாக போடு. இன்னொன்றையும் போட்டு விடு. ஆர்ச்சரியா எல்லாத்தையும் போட்டாச்சு. யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். 50% ரீச்சுடு. டவுன் வாலையும் போட்டோமா? டவுன் வாலை போட்டால் 50% ரீச்சு. 2 ஸ்டார் கன்ஃபார்மு. அடிச்சிடலாம். சின்ன ஏரியா தான் இது, ஒன்றும் பெரிய ஏரியா இல்லை. நாம் இறக்கி விட்ட படைக்கு இது கம்மி தான். இன்னும் டிஃபென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதை போட்டாங்கன்னா வேறு எதுவும் பெருசாக டிஃபென்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இவன் மண்ணை அடிச்சுட்டு கிடப்பானுங்க பொறுமையாக. அவ்வளோதான். இது பர்றா, ஒதுங்கி வாங்கடா. அதை போய் வாழை பிரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. டேய், உடைங்கடா. உடைச்சிட்டானுங்க. அவனை உடைச்சிட்டு நேராகவே பரவாயில்ல. அவனை சுற்றி வந்தானுங்க. நின்று பார்க்குறானுங்க. நம்மளது நம்மள்தான் எகிரி தாண்டி போடுவோன்னு போடுறாரு. போடு. வாழை சாதாரணமாக தாண்டிடுறாரு. நம்ம வந்து மைக்கு அடுத்ததெல்லாம் வந்து மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். 100% கம்ப்ளீட்டட். ஸோ இதை வச்சு நம்ம எதாவது வாங்கலாம், ட்ரேட் பண்ணி வாங்கலாம். என்ன வாங்கிறது? இன்னும் 7 days இருக்குது. ஹண்டா ஸ்பேர் பால், டார்க் க்ளவுன், பில்டர் 590 இறங்குமா? ஒன்றா புக் ஆஃப் ஃபைட். சரி, ஓகே, இது அப்புறம் வாங்கிக்கலாம். இன்னொரு ஃபைட் போவோமா? 4 லட்சம் காயின் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்த்து போகுமா? பெருசாக போனால் அடிக்க முடியல. சின்னதாக இருந்தால் ஈஸியாக அடிச்சிடுது. 8 லட்சம் இருக்குது. இது போட முடியுமா? நம்மள்ட்ட எதுவும் இல்லை.
ஓகே, இறக்கி விட்டு பார்ப்போமா? ட்ரை பெஸ்ட் ட்ரை. ஓகே, இறக்கி விடு, பேசிக்கலாம். ஓட்டு விடு. இறக்கி விடு. இங்கே போடுவோம். இவன் தான் நம்மளை போடுறான் போல. இது 1 2 3. டேய் உள்ளே வாங்கடா, உள்ளே வந்து போடுங்கடான்னு பார்த்தா என்னடா பண்ணுறீங்க டேய்? ஐயோ, இவன் கேங்க்லாம் வச்சுருக்கான் போல. இது கொஞ்சம் கஷ்டம்தான் இவனை போடுறது. போடு, ஃபாஸ்ட்டாக போடு. பல்பு சொன்னல, பெருசாக இறக்கி விட்டால் நம்மளை போட்டுடுறானுங்க, சிம்பிளாக இறக்கி விட்டால் அப்பயும் நம்மளை தான் போடுறானுங்க. அவன் என்ன அடிக்க அவன் என்ன அடிக்கன்னு தான் போயிட்டுருக்கு. 33% முடிச்சிட்டோம் பொழுது. யாரா இருக்கா இன்னும் அங்கே? ஓஹோ, இந்தாண்ட இருக்காண்டா யாரு? டே மங்கூஸ் மாண்டேனுங்களா? இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களாடா நீங்கள்? சரண்டர் தான், அவ்வளோதான். சரி, ஓகே, ஒரு 2 லட்சம் எடுத்தோம். இன்னொரு 2 பாயிண்ட் எடுத்தால் நமக்கு டெரஸ்ட்ரியல் மூமெண்ட்ஸ். சின்ன டீமாக பார்த்து அடிச்சுடுவோம். 2 லட்சம் காயின், 5 லட்சம் காயின் இருக்குது பொழுது. 35,000 அடிக்கிறது ஈஸியாக இருக்குது. 35,000, 40,000, 5 லட்சம் இது அடிக்கலாம். எங்கே எவனை இறக்கி விடலாம்? அந்த பேர் இவனை ஃபஸ்ட்டு போடணுமா? 1 2 3. பேக் சைடில் இவங்களே இறக்கி விடு, அவங்கள போட்டு விடு. இங்கே கொஞ்சம் சேவிங்ஸையும் கொஞ்சம் செம ஸ்பீடையும் போட்டு விட்டு இறக்கி கூட. ஓடு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல இறக்கி விட்டா எப்படி? இந்த சைடு கொஞ்சம் போட்டு இறக்கி விடு. போடு, இதையும் போடு, ஸ்பீடையும் போடு. போயிட்டானுங்க, உள்ளே பூண்டானுங்க. போடு, டவுன் ஹாலை போடு. அவங்க எங்கே வச்சு அடின்னு அடிக்கிறான் நம்மளை எல்லாத்தையும். பாரு அங்கே பாரு 1 2 3 4 5. நம்ம ஆளுங்க கிங்கை போட போகிறானுங்க. போடுறா கிங்கை. அவ்வளோதான், கிங் அவுட்டு. இப்போ தான் இவனை வந்து டவுனில் அடிக்கிறானுங்க. என்னடா ஒரே அடியில் உடச்சிட்டானுங்க. டேய் 1 2 3 4 5 அடி அடித்தா வந்து வாழை உடச்சிட்றானுங்க. இந்த மூலையில் 1, 3 மூலையில் 3 வச்சுருக்கான் பாவன். ஓகேவா? இங்கே ஒரு கேங் போங்க, இங்கே ஒரு கேங் வாங்கடா. டேய் நல்லா சைஸாக தினுசாக ஒரு மாதிரி இருக்கானுங்க பார்த்தியா? கொம்பு கும்பலாம் வச்சுக்கிட்டு நடக்கிறானுங்களா பறக்கிறானுங்களான்னு தெரில. இவனு பாரு, இவதான் ஆடி போகிறானுங்க. அவனை இங்கே போட்டுகிட்டே வந்துடுவானுங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 பக்கமும் பொழக்கிறானுங்க. அவ்வளோதான். கரெக்டாக பொழந்துட்டானுங்க. ஸோ இது ஏதாவது கலெக்டு. இது என்ன கேம் இது? வால் எல்லாமே வால் தான். காயின் தான் தேவைப்படுது. சரி, ஓகே. ரிசர்ச்சுக்குள்ளே போகணுன்னா அடுத்த லெவல் போகணும். அட்டாக் தான். பார்பரியன் நோட்டு.
ஓகே, 1 ஸ்டார் 2 ஸ்டார். போடு 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 போடு. இவ்வளோதான் போட்டான். டிஃபென்ஸ் 1 2 3 4. ரெடி தான். 2 3. போடு 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 போடு. டைம் இருக்குடா, சீக்கிரம் போடுங்கடா டே. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அதுவே ஃபில் ஆகிட்டு. ஓகே, அதுவே ஃபில் ஆகிட்டு 100% அடிச்சிட்டோம். அந்த 1 செகண்ட் தான் கொடுத்துருக்கானுங்க. இங்கே எல்லாத்தையும் போடுவோம். இவனை இறக்கி இங்கே விட்டு அடிக்கும். போட மச்சானா. ஒரே அடி 2 அடி 3 அடி அவுட்டு. அடிச்சுவோம் போது எல்லாத்தையும். போஸ்ட்டை போட்டு போடு. 1 2 போடு போடு போடு. விடாத போடு. வந்துட்டான் போடு. ஏய், ஹிட் அண்ட் டெரஸ் அடிங்கடா டே. என்னடா பண்ணுறீங்க? போட்டான்டா அவன். 1 2. ஹிட் அண்ட் டெரஸாக போடுறாடி. போடா. எங்கள் ஆர்ச்சரே ஒன்று போட்டுருவான் உங்களுக்கு இது. டே, அங்கே அடிங்க. ஆர்ச்சரை இவன் போட்டான். சூப்பர். 200% தான். கரெக்டு. ஓகே, ஸ்டார் போனஸ் முடிச்சுட்டு கடந்த போகிறான். டைம் பூஸ்ட் போடுவோமா? யார் இருக்கா இப்போது? இதில் 1 சுற்றி அடிச்சுட்டு திருப்பி போய் ஒரு 9 ஸ்டார். என்ன பண்ணுவோம்? ஆர்ச்சரை வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அப்படியே அங்காளால கொஞ்சம் போட்டுருவோம். நம்ம பையனை இந்த சைடு இறக்கி விட்டுட்டு இவரை வந்து இங்கே இறக்கி விட்டு வாழை உடைக்க சொல்லுவோம். என்னடா வாழை உடைக்கல? அவனும் ஒருத்தனும் சுற்றி தான் வந்து அடிப்பானுங்க. வாழை உடைச்சிட்டு உள்ளே வாங்கடாடி. வந்துட்டான். போடு போடு. அவ்வளோதான், முடிச்சிட்டான். வேறு யார் டிஃபென்ஸ் இருக்கா? ரெண்டு ஒரு பறக்காமல் முழுகுது. டிஃபென்ஸ் வந்து அடித்தாங்கன்னா பரவாயில்ல. பூஸ்ட் பூஸ்ட் போட்டுடு போட்டுடு போட்டுடு. அவ்வளோதான். இந்த டைமே 200% வந்துடும் தான் நினைக்கிறேன். அடுத்த வில்லேஜில் எப்படி இருக்கானுங்கன்னு தெரில. அடுத்த வில்லேஜில் எப்படி இருக்கானுங்கன்னு தெரிஞ்சால் தான் 200 வருமானன்றதை நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் 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 இறக்கி விட்டுட்டு இங்கே இறக்கி விடுவோம் நம்மளை. அவ்வளோதான். அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிச்சு. போடு போடு. டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க. என்னங்க நீங்கள்? ஐயோ, முடிச்சிட்டான் பொழுது. முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான். விடாத 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 விடாதடா தம்பி, விடாத. அவனை போடு. டிஃபென்ஸ் ஆடுறா டே. போயிட்டு அதை அடிக்கிறான் போகிறான். 1 முடிஞ்சிச்சு சொல்லி. 1 2. ஓகே ஓகே. 200 9 6. இன்னும் 3 ஸ்டார் தேவை. அடுத்த ரவுண்டில் போய் ஒன்று போட்டு வருவோம். ஐயோ, இது பெரிய ஏரியா தான்ப்பா. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். டிஃபென்ஸை போடு. எல்லா இடத்தையும் நம்ம இறக்கி விடு. எங்கே பிறந்து வந்து அடிக்கும்? இவனையும் இங்கே இறக்கி விட்டு ஒன்றும் இறக்கி விடு. உடையண்டா உடையண்டா. 1 வேகமாக போடுறோம் பாரு. இப்போ வாழை ஒரே அடி தான். வாழை உடைச்சிடும். உடைச்சிட்டு உள்ளே போங்கடா டேய். இப்போ நான் இந்த பறவையை எங்கே இறக்கி விட்றது? இது வாங்க வேறு ஃப்ளைட் இருக்குது. இந்த சைடே இறக்கி விடுமா? இங்கே இறக்கி விடுவோம். போட அந்த பலூனை போட. பலூன் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். வாத்தலைவா வாத்தலைவா போடு தலைவா. உடச்சிட்டானுங்க. ஐயோ ஐயோ ஆமாம். இந்த ஊற்றுது இல்லையா, அது வந்து இவனுலேயே அடிக்கும்னு நினைக்கிறேன். போட்டான். ஓகே.
எங்கடா டிஃபென்ஸ் எங்கே இருக்கா? இங்கே இறக்கி விடுவோம். இந்த சைடு இருக்குது. இதை உடைச்சாதான் பறவை இறக்கி வந்தோம். இன்றைக்கி வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஓகே 200. ஜெம்ஸாக காலி பண்ணுவோம். நிறைய டீ கொடுத்தாங்கன்னா நிறைய ஜெம்ஸ் கொடுப்பானுங்க. 786 கலெக்ட். ஒரு ஜெம்ஸ் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும். கோல்டு மெயின். ஓகே பேஸ்லேண்ட் போய்டுவோம். ஓகே மீதியை வந்து நம்ம நாளைக்கு விளையாடுவோம். போய் வேலையை பார்ப்போம்.